3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. அத்துடன் சனி ஞாயிறு வார விடுமுறை என்பதால் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். இதனால் சென்னை குரோம்பேட்டை முதல் பெருங்கடத்தூர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மிலாடி நபி தொடர் வார விடுமுறையொட்டி ஆமினி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டண வசூலிப்பை தடுக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அனுமதி இல்லாமல் இயங்கும் ஆமினி பேருந்துகளை சிறைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமான டிக்கெட் கட்டணம் மும்மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு செல்ல சாதாரண நாட்களில் 4,359 ரூபாய் கட்டணம் உள்ள நிலையில் தற்போது 19,903 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து கொச்சிக்கு செல்ல 3,713 ரூபாயாக இருந்த கட்டணம் 11,798 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து கோழிக்கோடுக்கு செல்ல 3,629 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் தற்போது 10,286 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னை கேரளாவிற்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணி காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 3 விரைவு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 9ஆம் தேதி வரை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சி எழும்பூர் இடையிலான மலைக்கோட்டை விரைவு ரயில், மதுரை எழும்பூர் இடையிலான பாண்டியன் விரைவு ரயில், ராமேஸ்வரம் எழும்பூர் இடையிலான ராமேஸ்வரம் விரைவு ரயில் ஆகியவை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேயான், பாலிஸ்டர் உள்ளிட்ட நூல் ரகங்களுக்கு 5% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. மேலும் 13 மாத ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையான 500 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தொழில் முதலீட்டுக்கான தொகை எங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பாக இந்த தொழிலை செய்கிறதுக்கும் இந்த தொகை இல்லாமல் பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியாமல் பல பேர் தொழிலை விட்டு போனவங்க மீண்டும் இந்த தொழிலுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை மத்திய அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவதோடு நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரளா செல்லும் சாலையில் பைக்கில் சென்றவர்கள் யானையிடமிருந்து நூலிடையில் உயிர் தப்பினர். பால்மேடு எனும் பகுதியில் யானை ஒன்று வனப்பகுதியிலிருந்து வெளியேறி சாலையை கடந்து மறுபகுதிக்கு சென்றது. அப்போது பைக்கில் வந்த கேரள சுற்றுலா பயணிகள் 2 யானையிடமிருந்து உயிர் தப்பினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பள்ளி நேரத்தில் வராத அரசு பேருந்தை சிறைப்பிடித்த மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மல்லுப்பட்டியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் காடுசெட்டிப்பட்டியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவர்கள் பள்ளிக்கு சென்று வர உரிய நேரத்தில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் தனியார் வாகனங்களை நம்பிச் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக கூறி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சக மனிதர்களை நேசிப்பவர்கள்தான் சமூகத்திற்கான மாற்றங்களை உருவாக்கியுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 12வது புத்தக காட்சியில் அன்பின்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறிவு சார்ந்த ஒரு சமூகம் மிகவும் அவசியம் என்று கூறினார். இயற்கையின் படைப்பில் எல்லோரும் ஒன்று, எல்லாருமே ஒன்று தான். அப்படின்னா வெவ்வேறாக இருக்க முடியாதுல்ல. சமநீதி, இந்த சமநீதி தான் சமூக நீதி, வேற ஒன்றும் இல்லை. சக மனிதனை நேசிப்பதுங்கிறது தான் சமூக நீதி. சமூக நீதிங்கிறது ஒரு பெரிய அரசியல் சொல்லாடலாம் எடுத்துக்காதீங்க. பாலின பாகுபாட்டை தகர்த்தெறியாவிட்டால் நாட்டை பாதுகாக்க முடியாது என்று பள்ளிக்கல்வித்துறை நடத்திய மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி இலக்கியா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 12வது புத்தக காட்சியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சமத்துவம்தான் சமுதாயத்தை பாதுகாக்கும் என்றார். பள்ளிகளில் மட்டுமே சமத்துவம், மனிதத்துவம் கற்றுக் கொடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். Women are paid less than men, which is a gender discrimination. And until we break them, India cannot attain its truest self. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் 13 மாதங்களுக்கு பிறகு தங்கத்தேர் வீதி உலா நடைபெற்றது. நேற்று மாலை சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானையுடன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைக்க பக்தர்கள் தேரை இழுத்துச் சென்று வழிபட்டனர்.
கொடும் வெப்பத்தன்மையையும் மத்திய மாநில அரசுகள் பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தவேகாவின் மாநாடுகளில் கடும் வெப்பத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடும் வெப்பத்தை அளவிடுவதற்கான ஆய்வுகளை இந்திய வானிலை மையம் மற்றும் பிற ஆராய்ச்சி அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடும் வெப்பத்தன்மையை கணிக்க உருவாக்கப்பட்ட உலகளாவிய வெப்பநிலை குறியீடு முறையை இந்திய வானிலை மையம் செயல்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாடு வீரர் ஜெகதீசன் சதம் விளாசியுள்ளார். தென்மண்டல அணிக்கு எதிரான போட்டியில் வடக்கு மண்டல அணி டாஸ் வென்று பந்து வீசியது. தென்மண்டல அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் ஜெகதீசன் சதம் விளாசினார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 297 ரன்கள் சேர்த்துள்ள நிலையில் ஜெகதீசன் 148 ரன்களுடன் களத்தில் உள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க உள்ள புதிய படம் தொடர்பான அறிவிப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. கலைப்புலி தானு இப்படத்தை தயாரிக்க உள்ள நிலையில் வெற்றிமாறனின் பிறந்த நாளையொட்டி வீடியோ வெளியாகியுள்ளது. வடசென்னை நிலப்பரப்பை மையமாக கொண்டு இப்படம் உருவாக உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இறுதிப் போட்டிக்கான ஒரு டிக்கெட் 5.9 லட்சம் ரூபாயாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 48 அணிகள் பங்கேற்கும் உலகின் மதிப்புமிக்க கால்பந்து தொடரான ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகள் 2026 ஜூன் 11 முதல் ஜூலை 17 வரை நடைபெற உள்ளது. கொடைக்கானலில் உலா வந்த காட்டுரிமை ஒன்று வீட்டின் மாடிப்படிக்கட்டின் மீது ஏறி வீட்டிற்குள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டுரிமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் காட்டுரிமைகளை தடுக்க முன்வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியரின் உடலுக்கு மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினர். வெளிப்பாளையம் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் சிவக்குமார் தன்னுடைய உடலை மருத்துவத்துறைக்கு தானம் செய்ய விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்திருந்தார். கடந்த 31ஆம் தேதி சிவக்குமார் இயற்கை மரணம் அடைந்த நிலையில் அவரது உடலை குடும்பத்தினர் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைத்தனர். சிவகாசி அருகே வெடி விபத்தில் 4 பேர் பலியான வழக்கில் கைதானவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. விஜய கரிசல் குளத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொன்னுப்பாண்டி என்ற நபரின் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுப்பாண்டி ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள நிலையில் தற்பொழுது குண்டர் தடுப்புச் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூரில் அனைத்து துறை சார்பில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை தத்ரூபமாக நடைபெற்றது. சொத்திக்குப்பம், பரங்கிப்பேட்டை மீன் இறங்கு தளம் ஆகிய பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற ஒத்திகையில் வருவாய், காவல், தீயணைப்பு, மருத்துவம் என அனைத்து துறையினரும் பங்கேற்றனர். சுனாமி ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். ஆப்கானிஸ்தானில் நேற்றிரவு 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீர், டெல்லி மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் 2200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து 3000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனிடையே நேற்று காலை 10:40 மணிக்கு 4.7 ரிக்டர், இரவு 10:26 மணிக்கு 5.6 ரிக்டர், நள்ளிரவு 11:58 மணிக்கு 4.5 ரிக்டர், இன்று அதிகாலை 3:16 மணிக்கு 4.9 ரிக்டர் என்ற அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சென்னை எண்ணூரில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பிராட்வேயிலிருந்து எண்ணூர் நோக்கிச் சென்ற அரசு பேருந்து எண்ணூர் அனல்மின் நிலையம் அருகே கத்திவாக்கம் மேம்பாலத்தில் ஏறியபோது எதிரே வேகமாக இறங்கிய கல்லூரி பேருந்து மீது மோதியது. பலத்த காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சங்கருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கல்லூரி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை அரசு மருத்துவமனைக்குள் அதிக ஒலியில் பாடல்களை இசைக்க செய்து ஊழியர்கள் குத்தாட்டம் போட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை அரசு மருத்துவமனை செவிலியர்களும் மருத்துவ ஊழியர்களும் புதன்கிழமையன்று ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒலிபெருக்கியை பயன்படுத்தி பாடல்களை ஒலிக்க செய்து குத்தாட்டம் போட்டனர். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சென்னையை அடுத்த ஆவடியில் தண்ணீர் வாளியில் விழுந்து 8 மாத குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி தெருவைச் சேர்ந்த காந்தாமேரி தனது மூத்த மகளை அங்கன்வாடியில் இருந்து அழைத்து வர சென்றிருந்தார். 8 மாத பெண் குழந்தையை பாட்டி சொர்ணத்திடம் பார்த்துக் கொள்ளும்படி விட்டுச் சென்றுள்ளார். சொர்ணம் அசந்து தூங்கிய நேரத்தில் குழந்தை கழிவறை அருகே வைத்திருந்த தண்ணீர் பக்கெட்டில் தவறி விழுந்து உயிரிழந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் KN பேட்டையில் தண்ணீர் வாளியில் தவறி விழுந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவசங்கரன் ஞானசௌந்தரி தம்பதியினருக்கு 1.5 வயதில் இரட்டை பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் குணஸ்ரீ என்ற குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கும் போது தண்ணீர் வாளியில் தவறி விழுந்துள்ளது. குழந்தையை காணாத பெற்றோர் அங்குமிங்கும் தேடிய நிலையில் தண்ணீர் வாளியில் சுயநினைவின்றி கிடந்த குழந்தையை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மேதன பூங்காவில் கூடிய தூய்மைப் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மைப் பணிக்கான ஒப்பந்தம் தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்து மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13 நாட்களாக போராட்டம் நடத்திய அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக 300க்கும் மேற்பட்டோர் சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் கூடினர். அவர்களை காவல்துறை அனுமதிக்க மறுத்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது.